வக்ஃப் வாரிய சட்டத்திருத்தம் வந்து இப்போ வந்து அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு. அதுதான் இப்போ வந்து ரொம்ப பேசு பொருளாக இருக்கு. ஆக்சுவலாக வக்ஃப்னா என்ன, இது ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வக்ஃப்ன்றது ஒன்றும் கிடையாதுங்க. அரபிய மொழியில் பெர்மனன்ட் அர்த்தம். அதாவது இஸ்லாமிய மதத்தை பரப்பதுக்காக கடவுளுக்காக ஆனா முன் வந்துட்டு அவங்களுடைய நிலங்களை வந்துட்டு தானமாக கொடுக்கறது தான் இந்த வக்ஃப். இது கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரானில் கிடையாது, அதீத்தில் தான் இருக்குது. அதனால வந்துட்டு முஸ்லீம் கண்ட்ரிஸே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தான்கள் காலத்தில் வந்துட்டு ஆரம்பிச்சிருங்க. அவங்க மதத்தை பரப்பதுக்காக பல கிராமத்தோடைய நிலங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தானமாக கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்துட்டு ஆரம்ப புள்ளி. இந்த மாதிரி சொத்துக்கள் வர்ற சொத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுறது வக்ஃப் போர்டு அப்படின்னு ஒரு போர்டு இருக்குங்க. அதாவது நல்லது பண்ணணும் அப்படின்னா ட்ரஸ்ட் ஒன்று வச்சுட்டு அதை யூஸ் பண்ணுவாங்களா, அதே மாதிரி தான் வக்ஃபோடைய சொத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுறதுக்கு வக்ஃப் போர்டுன்னு ஒன்று வச்சிருந்தாங்க. அந்த போர்டில் இருக்கிற உறுப்பினர்கள் தான் இதை வந்துட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இதில் வந்துட்டு சில பிரச்சனைகள் உருவானனால 1995 காங்கிரஸ் கவர்மெண்ட் 40வது சட்டப்பிரிவு வந்துட்டு கொண்டு வராங்க. இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகல. 1913 இருந்து 2013 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வக்ஃப் போர்டுடைய சொத்துக்கள் 18 லேக் ஏக்கர்ஸ்ங்க. அதுக்கப்புறம் 2013 இருந்து 2025 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 21 லேக் ஏக்கர்ஸ் வந்துட்டு ஆட் ஆயிருக்கு. டோட்டலா பார்த்தீங்கன்னா 39 லட்சம் ஏக்கர் வந்துட்டு வக்ஃப் போர்டுடைய கண்ட்ரோல்ல இருக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா சட்டப்பிரிவு 40 வந்து டோட்டலாவே கேன்சல் பண்றாங்க. இந்த ஒரு சொத்தையும் இது வந்து டைரக்டா வக்ஃப் போர்டு சொத்து அப்படின்ற மாதிரி அறிவிக்க முடியாது. ரொம்ப நாளா வழிபாடுகள் பண்ணிட்டு இருக்கனாலேயே அந்த இடத்தை வந்து வக்ஃப் போர்டுடைய இடம் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. எல்லாத்துக்குமே டாக்குமெண்ட் வந்து கம்பல்சன். டாக்குமெண்ட் இல்லாத சொத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா வக்ஃப் போர்டுடைய சொத்துக்கள் அப்படின்னு அறிவிக்க முடியாது. அதை வந்துட்டு மாவட்ட மெஜிஸ்ட்ரேட் வந்துட்டு கண்காணிச்சிட்டு இருப்பாங்க. அதே போல வக்ஃப் ரிலேட்டட் எந்த கேஸ்னாலும் சரி, எந்த பிரச்சனைனாலும் சரி, மாவட்ட மெஜிஸ்ட்ரேட் தான் வந்துட்டு ஹேண்டில் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீதிமன்றங்கள் முடிவு செய்யும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சொத்துக்கள் கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல இருக்கும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வக்ஃப் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் கீழே வந்துருங்க. அதனால வந்துட்டு வக்ஃப் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா தன்னிச்சையா எந்த ஒரு டிசிஷனையும் எடுக்க முடியாது. இதுதான் வந்துட்டு இந்த அமெண்ட்மெண்டோட முக்கியமான அம்சங்கள். இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க.